இயேசுவில் அன்பு மிகுந்த சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய திருமுழுக்கு பெருவிழாவை இன்று நாம் கொண்டாடி மகிழ்கிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்றைக்கு யோர்தான் ஆற்றிலே இறங்கி திருமுழுக்கு பெறுகிறார். திருமுழுக்கு பெறுகிற பொழுது, என் அன்பார்ந்த மைந்தர் இவரே, இவர் பொருட்டு நான் பூரிப்படைகிறேன் என்ற குரலொலி வானத்திலிருந்து தூயாவின் மூலமாக பொழியப்படுகிறது. அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து திருமுழுக்கு பெற்ற இந்த நாளிலே நாமும் நம் திருமுழுக்கை நினைவு கூற என்று அழைக்கப்படுகிறோம். நாம் ஒவ்வொருவருமே திருமுழுக்கு பெற்றிருக்கிறோம். திருமுழுக்கு என்பது நாம் கிறிஸ்தவர்களாக பிறந்தோம் என்பதற்காக மட்டுமல்ல, நாம் கடவுளுடைய பிள்ளைகளாய் இந்த உலகிலே வாழ வேண்டும் என்பதற்காகவும் இந்த உலகிலே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கூடிய முதன்மை திருவருட்சாதனம். அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய திருமுழுக்கை நாம் நினைவு கூறுகிற என்று நாம் திருமுழுக்கு என்று சொல்லப்படக்கூடிய காரியத்தில் நாம் கடவுளுக்குள் நாம் இறங்குகிறோம். டாப்டிஸ்மா என்று சொல்லப்படக்கூடிய லத்தீன் வார்த்தைக்கான அர்த்தம் டு பிளஞ்ச். கடவுளுக்குள் நாம் மூழ்குகிறோம். கடவுளுக்குள், நீருக்குள் நாம் மூழ்கி எழுந்திருக்கிற பொழுது நாம் ஆண்டவருக்குள் மூழ்கி எழுந்திருக்கிறோம். கிறிஸ்து எப்படி இறப்பிலே தரைக்குள் மூழ்கி வாழ்வுக்கு உயிர்த்தெழுந்தாரோ, மண்ணுக்குள்ளிருந்து வாழ்வுக்கு வந்தாரோ, அதே போல நாம் நீருக்குள் மூழ்கி வாழ்வுக்கு உயிர்த்தெழுகிறோம் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு அருமையான காரியத்தை தான் நமக்கு திருமுழுக்கு என்று சொல்லப்படக்கூடிய காரியம் காட்டுகிறது. அது முழுக்கு. நாம் மூழ்கி எழுகிறோம். நாம் பாவத்திலிருந்து விடுதலை பெறுகிறோம். அன்பு சகோதர சகோதரிகளே, அதனால் நாம் நம்முடைய ஞானஸ்நானத்தை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். நாம் ஞானஸ்நானத்திலே நாம் அறிக்கை எடுக்கிறோம். எதை அறிக்கை எடுக்கிறோம் அப்படின்னா, முதலாவதாக பாவத்தை அறிக்கை எடுக்கிறோம். பாவத்தை நீங்கள் விட்டு விடுகிறீர்களா என்று குருவானவர் கேட்கிறார். அப்போ நம்ம என்ன பதில் சொல்கிறோம்? விட்டு விடுகிறோம். அதன் கவர்ச்சிகளை நீங்கள் விட்டு விடுகிறீர்களா? விட்டு விடுகிறோம் என்று சொல்லுகிறோம். பாவத்துக்கு காரணமும் தலைவனுமான சாத்தானை நீங்கள் விட்டு விடுகிறீர்களா என்று சொல்லுகிற பொழுது நாம் என்ன சொல்லுகிறோம்? விட்டு விடுகிறோம் என்று சொல்லுகிறோம். நம்முடைய திருமுழுக்கு முதலாவது எதிலிருந்து ஆரம்பிக்கிறது அப்படின்னா, விட்டு விடுவதிலிருந்து ஆரம்பிக்கிறது. நம்முடைய திருமுழுக்கு விட்டு விடுவதிலிருந்து ஆரம்பித்து பெற்றுக்கொள்வதற்கு செல்லுகிறது. நாம் என்ன சொல்லுகிறோம்? இரண்டாவதாக, கடவுளை நம்புகிறீர்களா? கடவுளை நம்புகிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை, கன்னிமரியாளிடமிருந்து பிறந்து பாடுபட்டு உயிர்த்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நீங்கள் நம்புகிறீர்களா? நம்புகிறோம். திரு அவையின் சத்தியத்தை நம்புகிறீர்களா? நாம் நம்புகிறோம். ஒன்றை இழக்கிறோம், ஒன்றை பெற்றுக்கொள்கிறோம். அன்பு சகோதர சகோதரிகளே, திருமுழுக்கிலே நாம் எதை இழக்கிறோம்? திருமுழுக்கிலே நாம் எதை பெற்றுக்கொள்கிறோம்? திருமுழுக்கிலே நாம் இழந்து விடுவது என்ன? முதலாவதாக முதல் காரியம் சொல்லுகிறது, பாவத்தை விட்டு விடுவீர்களா என்று சொல்லுகிறது. நம் ஒவ்வொருவர்களுக்குள்ளும் பாவம் இருக்கிறதா என்பதை முதலாவதாக நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அன்பு சகோதர சகோதரிகளே, 1 யோவானுக்கு எழுதப்பட்ட முதல் கடிதம் 1வது அதிகாரம் 8வது வார்த்தை. 1வது அதிகாரம் 8வது வார்த்தை என்ன சொல்லுகிறது அப்படின்னா, நாம் எல்லோருமே என்ன செய்து பாவிகள், நாம் நம்மில் பாவம் இல்லை என்று சொல்வோமானால் நாம் அனைவருமே பொய்யர் என்று அந்த வார்த்தை மிக அழகாக சொல்லுகிறது. அப்படியானால் பாவத்தை நீங்கள் விட்டுவிடுகிறீர்களா என்று சொல்லுகிற பொழுது, பாவம் நம்மில் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. நம்மில் இல்லை என்று சொல்வோமானால் நாம் பொய்யராகவே இந்த உலகிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதனால் பாவம் இருக்கிறது, அதை நீங்கள் விட்டு விடுகிறீர்களா? 2வது காரியம் என்ன? அதன் கவர்ச்சிகளை, பாவம், சாத்தான் அதன் தலைவன், அதனுடைய கவர்ச்சிகளை நீங்கள் விட்டு விடுகிறீர்களா என்று சொல்லப்படக்கூடிய கேள்வி. அன்பு சகோதர சகோதரிகளே, சாத்தானுடைய கவர்ச்சி அப்படி சொல்லப்படக்கூடிய காரியம் உங்களுக்கு புரியுதா? பாவத்தினுடைய கவர்ச்சி உங்களுக்கு புரியுதா? பாவத்தினுடைய கவர்ச்சி நாம சொல்லுவோம், அறிக்கையிட்டு போயிடுவோம். அதனுடைய கவர்ச்சி நமக்கு புரியுதா? சாத்தானுடைய கவர்ச்சி, பாவத்தினுடைய கவர்ச்சி. சிம்பிளா சொல்றேன். ஏவாள் பாவம் செய்வதற்கு முன்பாக பாவம் இருந்ததா? இல்லை. பாவத்தினுடைய கவர்ச்சி இருந்ததா? இல்லை. சாத்தான் வருகிறது. சாத்தான் வந்த உடனே ஏவாள்கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறது. என்ன கேள்வி கேட்கிறது அப்படின்னா, ஆண்டவர் உங்ககிட்ட என்ன சொன்னார் அப்படின்னு கேள்வி கேட்கிறார். அப்போ அந்த அம்மா சொல்லுதாங்க, இந்த ஒரு மரம், இதை தவிர எல்லா மரத்திலும் நாங்கள் என்ன செய்யலாம்? சாப்பிடலாம் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். அப்போ அந்த அம்மாவுக்கு அந்த மரம் என்ன மரம்,
அந்த மரம் என்ன செய்யும் அப்படிங்கிறது தெரியல தானே, மைண்டில் இல்லை. அப்போ இந்த சாத்தான் தான் சொல்லுது, இதை நீங்கள் சாப்பிடுங்க. இது நீங்கள் சாப்பிடும் பொழுது நீங்கள் என்ன செய்வீங்கன்னா கடவுளை போலவே நீங்கள் அறிவு பெற்றவர்கள் ஆவீர்கள், நன்மை தீமை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். அதுக்கு முன்னால் நன்மை தீமை சாத்தான் அவங்களுக்கு கொடுத்துருந்தது அப்படின்னா கொடுக்கல, அன்னைக்கு தான் அது வந்து சொல்லுது. ஏவாளுக்கு அதுக்கு முன்னால் நன்மை தீமை அறிந்திருந்தாங்களா அப்படின்னா நன்மை தீமை அறிந்திருக்கவில்லை. நல்லா பாருங்கள், ஒரு இடம் இருக்கிறது, ஒரு போர்டு இருக்கிறது, அந்த போர்டில் நம்ம எழுதவே இல்லை, அது வெள்ளையாக இருக்கிறது. சாத்தான் வருகிறது, அது சொல்லுது நீ எழுது என்று சொல்லுவார். இப்போ கவர்ச்சி எங்கேருந்து வருகிறது? சாத்தானிடமிருந்து வருகிறது. ரைட். இப்போ கவர்ச்சி வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு வருகிறது. நீங்கள் உங்கள் பிள்ளைக்கு செல்ஃபோன் வாங்கி கொடுக்குறீங்க. உங்கள் பிள்ளைக்கு செல்ஃபோன் வாங்கி கொடுத்த உடனே உங்கள் சின்ன பிள்ளைக்கு சில தவறுகளை பண்ணுகிறது. நீங்கள் என்ன செய்கிறீங்க அப்படின்னா, இந்த தவறு எங்கேருந்து வந்தது அப்படி நீங்கள் நினச்சி பார்த்தீங்க அப்படின்னா, அந்த தவறை வந்து அந்த பிள்ளைகளாம் செய்துச்சா இன்னொரு இடத்துலேருந்து வந்துதான் அப்படின்னா நாமளும் அந்த பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கல. அந்த பிள்ளைகள் வந்து கற்றுக்கொள்கிறது எதிர்த்திருந்து கற்றுக்கொள்கிறது அப்படின்னா அது ஃபோன்ல இருந்து கற்றுக்கொள்ளுது. இப்போ நல்லா பாருங்க, அப்போ எதிலிருந்து எதற்கு வருகிறது? சாத்தான் அதன் கவர்ச்சி. இப்போ ஒரு கவர்ச்சி இருக்கிறது அப்படின்னா அந்த கவர்ச்சி நம்முடைய மனசுல இல்லை, இன்னொருடமிருந்து வருகிறது. நான் பாவத்தை விட்டுட்டேன், ஆனால் பாவத்துடைய கவர்ச்சி என்னில் இருக்கிறது. எப்படி இருக்கிறது அப்படின்னா, எனக்கு அந்த பாவத்தை குறித்து தெரியும், இன்னொருத்தையும் தெரியாமல் இருப்பான். அப்போ கூப்பிட்டு பக்கத்தில் வச்சு, ஏம்மா அவனை பற்றி உனக்கு தெரியுமா, அவளை பற்றி உனக்கு தெரியுமா? அடுத்த நாள் என்ன நடக்கும் அப்படின்னா, கோயிலுக்கு அந்த அம்மாவை தேடி இந்த அம்மா பக்கத்தில் வந்து உட்காரும். எதுக்கு அப்படின்னா இன்னொரு அம்மாவை பற்றி கேட்குது. அப்போ சாத்தானுடைய கவர்ச்சி அப்படி சொல்லப்படக்கூடியது என்ன அப்படின்னா, நாம தெரியாமலே இருப்போம் ஒரு காரியத்தை, நாம ஏவாளா இருப்போம். ஒரு சாத்தான் பக்கத்தில் இருக்கும், அது கூப்பிடும், அதை பற்றி உனக்கு தெரியாதில்ல, அதை நீ பாரு. அதை பற்றி நீ படித்தது இல்லை, அதை நீ படி. அந்த ஆளை பற்றி உனக்கு தெரியாதில்ல, தெரிஞ்சுக்கோ. அப்போ கவர்ச்சி என்று சொல்லப்படக்கூடியது எது அப்படின்னா, நம்மில் இல்லாத ஒன்றை நாம் இன்னொருடமிருந்து பெற்றுக்கொள்வது. அப்போ அதை கொடுப்பவர் கவர்ச்சிக்குரியவர், கவர்ச்சிக்குரியவர் கொடுக்கிறார். கவர்ச்சிக்குரியவர் யார் அப்படின்னா சாத்தான். அப்போ இந்த உலகத்திலே நாம் கவர்ச்சிக்குரியவர்களாகவும் மாறிவிட முடியும், கவர்ச்சியை பெற்றுக்கொள்பவர்களாகவும் நாம் இந்த உலகிலே மாறிவிட முடியும். அதுதான் நாம் என்ன சொல்றோம் அப்படின்னா, பாவத்துக்கும் சாத்தானையும் அதன் கவர்ச்சிகளையும் நீங்கள் விட்டு விடுவீர்களா என்று சொல்லுகிற பொழுது, பாவத்தினுடைய இயல்பு வந்து நம்மிடம் இருந்து கொண்டே இருக்கும். ஒன்று நாம் பெற்றுக்கொள்வோம், இல்லை என்றால் இன்னொரு நாம் கொடுத்து கொண்டே இருப்போம். அதை நீங்கள் விட்டு விடுவீர்களா? அப்படியானால் நம்மில் இருப்பதை மற்றவர்களுக்கு கொடுக்காத பாவத்தை நீங்கள் விட்டு விடுவீர்களா? நாம் ஏற்கனவே பெற்றோராக இருக்கிறோம், நம்ம பாவம் இருக்கிறது, நம்மில் இருக்கக்கூடிய பாவத்தை நம்முடைய பிள்ளைகளுக்கு கடத்தாமல் இருக்க நீங்கள் விட்டு விடுவீர்களா? அதைத்தான் அன்றைக்கு சொல்லப்படுகிறது. அப்போனா என்ன அர்த்தம் அப்படின்னா, குடும்பத்தில் இருக்கிற நம்முடைய மூலமாக நம்முடைய பிள்ளைகளுக்கு பாவம் வரக்கூடும், சமூகத்தில் இருக்கக்கூடிய நம் மூலமாகவும் மற்றவர்களுக்கு பாவம் வரக்கூடும். அது கவர்ச்சி. அந்த கவர்ச்சியை உங்களுக்கு பிள்ளைகளுக்கு நீங்கள் கொடுக்காமல் இருக்க, சமூகத்தில் இருக்கக்கூடிய மற்றவர்களுக்கு கொடுக்காமல் இருக்க, அதை நீங்கள் விட்டு விடுவீர்களா என்று சொல்லப்படுகிறது. அதுக்கு அடுத்தபடியாக என்ன சொல்லப்படுகிறது அப்படின்னா, பாவத்துக்கு காரணமும் தலைவனுமான சாத்தானை விட்டு விடுவீர்களா என்று ஒரு காரியம் சொல்லப்படுகிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்க நன்றாக யோசித்து பாருங்க. பாவத்துக்கு காரணமும் தலைவனும் என்று சொல்லப்படக்கூடிய காரியம் நம்மை கடைசி வரை துரத்தி கொண்டே இருக்கிறது. நான் ஒரு சின்ன ஒரு புத்தகம் படித்தேன். அந்த புத்தகம் வந்து ஒரு ஆங்கில புத்தகம். அது என்ன அப்படின்னா, ஓல்டு மேன் அண்ட் சி என்று சொல்லப்படக்கூடிய புத்தகம். வெறும் 95 பக்கம் கொண்ட ஒரு சின்ன ஒரு புத்தகம். ஒரு வயதான ஒரு மனிதர் இருக்கிறார், அவர் கடலுக்கு போகிறார், அவர் மீன் பிடிக்க போகிறார். அவர் கடலுக்கு மீன் பிடிக்க போகிற பொழுது ஒரு சிறுவன் அவரோட நண்பனாக மாறி போய் விடுகிறார். கடலுக்கு மீன் பிடிக்க போகிறார்கள். கடலுக்கு மீன் பிடிக்க போகிற பொழுது சிறுவரும் அந்த பெரியவரும் பேசிக்கொண்டே இருக்கிறார்கள். 2 பேரும் பேசிக்கொண்டே இருக்கிறப்ப அந்த சிறுவன் ஒரு நாள் அந்த தாத்தாவை பார்த்து கேட்கிறான், பெரியவரை பார்த்து, நீங்க ஏன் தூங்காமலே இருக்கிறீங்க என்று ஒரு காரியத்தை கேட்கிறான். ஏன்னா அந்த சின்ன பையன் வந்து மீன் பிடிக்க போகும் முன்பாக தூங்கி விடுகிறான். இந்த தாத்தா வந்து விடுமின்னு எதிர்த்து போய் அவனை எழுப்பியிருந்தார். இந்த தாத்தாக்கு வருத்தமாக இருக்கிறது, ஐயோ சின்ன பையன் தூங்குறான், அவனை போய் நம்ம எழுப்பி மீன் பிடிக்க கூட்டு போவோமே. அப்போ கடல்ல போயிட்டு இருக்கப்ப அந்த பையன் கேட்கிறான் தாத்தாட்ட, என்ன கேட்கிறான் அப்படின்னா, நீங்க தூங்க மாட்டீங்களா அப்படின்னு கேட்கிறான். அப்போ அந்த தாத்தா சொல்ற ஒரு காரியத்தை என்ன சொல்றார் அப்படின்னா, அவருடைய மனைவி இறந்து விடுகிறார். இறந்து விட்டோடனே அவர் கதையை சொல்றார். என்ன சொல்றாரு அப்படின்னா, நான் தூங்க மாட்டேன் காலையில. ஏன் அப்படின்னா, அந்த படத்தை பார்க்கும்போது எனக்கு பழைய நினைவுகள் வந்துடும், அதனால அந்த படத்தை தூக்கி நான் மறைச்சு வச்சுக்கிடுவேன். அந்த பாட்டியோட படத்துக்கு அவர் மறைச்சு வச்சுக்கிடுவார். அதுக்கடுத்து ஒரு கதையை சொல்லுவார். ஏன் வந்து நான் தூங்காம அதிகமாக பேசுகிறேன் அப்படின்னா, நான் என்னில் நிறைவேறாத நான் செய்த ஒவ்வொரு செயல்களும் எனக்கு நினைவு வந்து கொண்டே இருக்கிறது. அப்போ வயதான பின்பு ஏன் தூங்குவதில்லை? வயதான பின்பு சில நேரங்கள் என்ன செய்கிறது அப்படின்னா, நாம் செய்த ஒவ்வொரு காரியங்களும் நம்மை துரத்துகிறது.
நிறைவேறாத ஒவ்வொரு காரியங்களும் நம்மை பழி வாங்குகிறது. அப்படியானால் பாவத்துக்கு காரணமும் சாத்தான் நம்மோடு எந்நாளும் இருந்து கொண்டே இருக்கிறது. அது நம்மை துரத்தி கொண்டே இருக்கிறது. என்னுடைய நண்பர் ஒருத்தர் அமெரிக்காவில் பணி செய்கிறார். அமெரிக்காவில் எல்லா மாவட்டங்களிலும், எல்லா மறை மாவட்டங்களும் என்ன செய்கிறது அப்படின்னா சாப்ளின்ஸ் அப்படின்னு சொல்லி ஒருத்தங்க இருப்பாங்க. என்ன அப்படின்னா அமெரிக்காவில் இருக்கக்கூடிய எல்லா மருத்துவமனைகளுக்கும் சென்று வயதானவர்களையும் நோயானவர்களையும் சந்தித்து அவர்களுக்கு என்ன செய்கிறது அப்படின்னா ஆலோசனைகளை வழங்கக்கூடியது. அது எல்லா மதத்தவர்களும் இருப்பார்கள். கிறிஸ்தவர்களுக்குள்ளே வேறு வேறு பிரிவினர் எல்லாம் அங்கே இருப்பாங்க. அப்போ எல்லோரையும் சந்தித்து அவர்களுக்காக அப்போ ஒரு காரியம் என்னுடைய நண்பர் சொன்னார், மிகவும் அதிர்ச்சியாக இருந்தது. என்ன அப்படின்னா ஒரு காலத்தில் அமெரிக்கா தேசத்தில் பாவம் செய்யக்கூடியதை அவர்கள் என்ன செய்யறாங்க அப்படின்னா நியாயப்படுத்தினாங்க. என்ன நியாயப்படுத்தினாங்க அப்படின்னா கோயிலுக்கு போவாதங்க, கத்தோலிக்க திருச்சபையில் கோயிலுக்கு போனீங்க அப்படின்னா அவங்க முதல்ல நீங்க பாவம் பாவம் பாவம்னு சொல்லி உங்களை வந்து பாவத்தை குறித்து உங்களை என்ன செய்யறாங்க செய்ய வைக்கிறாங்க, அவங்க யோசிக்க வைக்கிறாங்க. அது என்ன பெரிய பாவம் அப்படின்னு நம்ம பெரிய பாவத்தை செய்து விட்டோம் என்று சொன்னார்கள். அப்படித்தான் ஒரு காலம் வந்தது. என்ன சொன்னாங்க அப்படின்னா நீங்க குழந்தைகள் உருவானால் குழந்தைகளை வயிற்றிலே நீங்கள் கொண்டு விடலாம். அப்படி நீங்க குழந்தைகளை வயிற்றிலே கொண்டுட்டீங்க அப்படின்னா அது குற்றம் அல்ல. இன்றைக்கு அமெரிக்க சமூகம் என்ன செய்யறதுன்னா பிள்ளைங்க பிறந்துட்டு அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பாங்க. ஆனா ஒரு குறிப்பிட்ட வயது வரை வயிற்றில் இருக்கிற போது பிள்ளைகள் நீங்கள் அழைத்து விட்டால் இந்த பாவம் இல்லை. அப்படியானால் பிறக்கு முன்பா நீங்க அழிச்சிட்டா பாவம் இல்லை, பிறந்த பின்பு நீங்க அதை கொல்லக்கூடாது. அது என்ன வித்தியாசமான ஒரு நியாயம் என்று சொல்லப்படக்கூடாது. இன்றைக்கு வந்து எல்லா சமூகங்களிலும் அது இருக்கிறது. அது அமெரிக்காவில் அன்றைக்கு வளர்ந்து வந்து கொண்டிருந்த நேரம். அப்ப என்ன நடந்தது அப்படின்னா எல்லோருமே அந்த பாவத்தை செய்ய ஆரம்பித்தார்கள். அந்த பாவத்தை செய்ய ஆரம்பித்த ஜெனரேஷன் இப்ப எங்க இருக்கு அப்படின்னா ஹாஸ்பிட்டல்ல உட்கார்ந்துட்டு இருக்கு. ஹாஸ்பிட்டலில் உட்காந்துட்டு என் நண்பர் சொல்லுவார், நம்ம பக்கத்து அறைகளில் இருக்கிறவங்களும் சில நேரங்களில் சிலர் வந்து சாவதுக்கு தயாராக இருப்பாங்க. நம்ம பக்கத்தில் போனோம் அப்படின்னா பயங்கரமாக சத்தம் போடுவார்கள். அவங்க என்ன பண்ணால் இறப்பதற்கு அவர்கள் தயாராக இல்லை. காரணம் என்ன அப்படின்னா சில நேரங்களிலே அவர்கள் செய்த ஒவ்வொரு காரியமும் அவர்கள் முன்பாக வந்து அவர்களை சாக விடாமல் செய்கிறது. அன்பு சகோதர சகோதரிகளே, அப்படியானால் சாத்தான் அதன் காரணம், பாவம் அதன் காரணம். இது இந்த உலகில் எப்பொழுதுமே வந்து நம்ம இருந்து கொண்டே இருக்கும். எப்போ இருந்து கொண்டே இருக்கும் அப்படின்னா நாம் பாவத்தினுடைய கவர்ச்சிகளையும் பாவத்தையும் இந்த உலகிலே விட்டு விடாத பொழுது அது நம்மை துரத்தி கொண்டே இருக்கும். அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த துரத்தலை தான் நாம் மிக அழகாக தொடக்க நூல் புத்தகம் 4வது அதிகாரம் 15வது வார்த்தையிலே பார்க்கிறோம். என்ன நடக்கிறது? காயினும் ஆபேலும் இருக்கிறார். ஆபேலை காயின் கொன்று விடுகிறார். கடவுள் வருகிறார், உன் சகோதரன் எங்கே என்று கேட்கிறார். சகோதரன் எங்கே என்று கேட்கிற பொழுது அவன் என்ன சொல்லுகிறான் அப்படின்னா என் சகோதரனுக்கு நான் என்ன காவலாளியா என்று ஒரு கேள்வியை கேட்கிறான். கடவுள் சொல்லுவாரு அவனுடைய ரத்தம் என்னை நோக்கி கூக்குரல் இடுகிறது என்று சொல்லப்படக்கூடிய காரியத்தை சொல்லுவார். அதுக்கு அடுத்தபடியாகத்தான் அவன் தன்னுடைய தவறை ஒத்துக்கொள்கிறான். தவறை ஒத்துக்கொண்ட பின்பு கடவுள் என்ன செய்கிறார் அப்படின்னா தன்னுடைய முன்னிலையிலிருந்து காயினை விரட்டுகிறார். அப்போ காயின் வந்து என்ன வார்த்தையை சொல்லுவான் அப்படின்னா என்னை எங்கு துரத்தி விடாதையும், ஏனெனில் என்னை காண்பவன் எவனும் என்னை கொல்வான். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆபேலை கொன்ற பாவம் காயினிடம் இருந்தது. அது இந்த உலகத்தில் தூரத்தில் போயிட்டான், தூர தேசத்துக்கு ஓடிவிட்டான் அப்படின்னா யாருக்குமே தெரியாது என்று அவன் நினைக்கவில்லை. அவன் என்ன வார்த்தை சொல்றான்னு பாருங்க, அந்த பாவத்தினுடைய கரை என்னுடைய முகத்துல இருக்கும், என்னை பார்ப்பவன் எல்லாம் என்னை கொல்வான் என்று ஒரு வார்த்தையை சொல்லுகிறான். இதுதான் உண்மை. அன்பு சகோதர சகோதரிகளே, அது நம்மை தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. காயினை போல நம்மை துரத்தி கொண்டே இருக்கிறது. அன்பு சகோதர சகோதரிகளே, மிக அழகாக நாம் திருமுழுக்கு பெறுகிற பொழுது அதை விட்டு விடுகிறோம். நாம் ஏவாள் செய்த பாவத்தையும் அதனுடைய கவர்ச்சிகளையும் அதன் தலைவனையும் நாம் இந்த உலகிலே விட்டு விடுகிறோம். திருமுழுக்கிலே நம்மை இந்த உலகிலே பாவம் பின்தொடர்வதில்லை, பாவத்தினுடைய கவர்ச்சி நம்மை பின்தொடர்வதில்லை, பாவத்தினுடைய காரணமும் நம்மை பின்தொடர்வதில்லை, தலைவனும் நம்மை பின்தொடர்வதில்லை. அப்படியானால் அவன் இந்த உலகிலே திருமுழுக்கில் நம்மை விட்டு விடுகிறான். அப்படியெல்லாம் திருமுழுக்கு பெறுகிற பொழுது எவ்வளவு அருமையான ஒரு புனிதமான ஒரு காரியம் நடைபெறுகிறதுன்னு பாருங்க. நாம் என்ன செய்கிறோம் அப்படின்னா இந்த உலகிலேயே நிம்மதியாக வாழ்வதற்கு உண்டான ஆசீர்வாதத்தை நாம் திருமுழுக்கிலே பெற்றுக்கொள்கிறோம். ஏவாளுடைய கவர்ச்சியை, ஏவாளுடைய தொடர்ச்சியை நாம் இந்த உலகிலே விட்டு விடுகிறோம். அதை விட்டு நாம் என்ன செய்கிறோம் அப்படின்னா நாம் நம்புகிறோம். யாரை நம்புகிறோம்? ஒரே கடவுளை நம்புகிறோம். அன்பு சகோதர சகோதரிகளே, நாம் திருமுழுக்கு பெறுகிற பொழுது நாம் விசுவாசத்தை அறிக்கையிடுகிறோம். விசுவாசத்தை அறிக்கையிட்டு நம்மில் என்ன செய்யப்படுகிறது அப்படின்னா எண்ணெய் பூசப்படுகிறது. அன்பு சகோதர சகோதரிகளே, என்ன எண்ணெய் பூசப்படுகிறது அப்படின்னா OISC என்று சொல்லப்படக்கூடிய 2 எண்ணெய்கள் நம் மீது பூசப்படுகிறது. முதலாவதாக OI பூசப்படுகிற பொழுது நாம் என்ன செய்கிறோம் அப்படின்னா நாம புகு நிலையினருக்கான எண்ணெய் என்று சொல்லப்படக்கூடிய அந்த எண்ணெயை நாம் வந்து பெற்றுக் கொள்கிறோம். அந்த எண்ணெய் என்ன செய்கிறது அப்படின்னா
நம்மை திடப்படுத்துகிறது. நீ பயப்படாத, நீ அச்சப்படாத, நீ சாத்தானை நிலத்து கலங்காதே, நீ இன்று முதல் கடவுளுடைய பிள்ளையாக நீ மாறுகிறாய். OI என்று சொல்லப்படக்கூடிய அந்த எண்ணெய், அந்த எண்ணெயை நாம் பூசுகிற பொழுது நாம் திடப்படுத்தப்படுகிறோம். அந்த எண்ணெயை நாம் நம்முடைய உடலில் குருவானவர் பூசுகிற பொழுது நாம் இந்த உலகிலே பாவத்தையும் அதனுடைய கவர்ச்சிகளையும் குறித்து அஞ்சாமல் இருப்பதற்கான எண்ணெய் பூசப்படுகிறோம். அது தொடக்க கால கிறிஸ்தவர்களுக்கு பூசப்பட்ட எண்ணெய். அன்றைக்கு எதற்காக அந்த எண்ணெய் பூசப்பட்டது? நீ கிறிஸ்தவனாக மாறுகிறாய், ஒருவேளை நீ துரத்தி துரத்தி கொல்லப்படுவாய், ஒருவேளை நீ தீயிலே எரிக்கப்படுவாய், ஒருவேளை நீ சிங்கத்துக்கு இரையாக போடப்படுவாய். ஆனாலும் கூட நீங்க அஞ்சாமல் இருக்க வேண்டும், பயப்படாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக இந்த எண்ணெய் உன் மீது பூசப்படுகிறது. அப்ப நான் எவ்வளவு பேறு பெற்ற ஒரு எண்ணெயை நாம் பூசுகிறோம் நம்முடைய உடலிலே. அச்சமின்றி வாழ்வதற்காக, பயமின்றி வாழ்வதற்காக, இந்த உலகிலே நாம் கடவுளுடைய பிள்ளையாய் வாழ்வதற்குண்டான ஒரு எண்ணெயை நம் மீது கடவுள் பூசுகிறார். நாம் அந்த எண்ணெயை பெற்றுக்கொள்கிறோம். இரண்டாவதாக எண்ணெய் பூசப்படுது SC என்று சொல்லப்படக்கூடிய ஒரு எண்ணெய். SC சாக்ரிமா கிறிஸ்தும் என்று சொல்லப்படக்கூடிய எண்ணெய், கிறிஸ்மா என்று சொல்லப்படக்கூடிய எண்ணெய். இந்த கிறிஸ்மா என்று சொல்லப்படக்கூடிய எண்ணெயை நாம் நம்முடைய உடலிலே பூசுகிறோம். இந்த கிறிஸ்மா என்று சொல்லப்படக்கூடிய எண்ணெய் எதற்கு பூசப்படுகிறது? நீ நல்லா பாருங்க. நாம் கிறிஸ்து பெற்ற அபிஷேகத்தை கிறிஸ்துவை போல கிறிஸ்துவோடு இணைந்து பெற்றுக்கொள்கிறோம். அதான் கிறிஸ்மா என்று சொல்லப்படக்கூடிய எண்ணெய். நாம் கிறிஸ்துவை போல என்று சொல்லப்படக்கூடிய இந்த வார்த்தையை நாம் பயன்படுத்துகிற பொழுது நாம் இன்றைக்கு வாசிக்கப்பட்ட ஒரு வார்த்தையை நாம் வந்து வாசிக்கிறோம். மத்தேயு நற்செய்தி 3வது அதிகாரம் 17வது வார்த்தை. மத்தேயு 3ஆம் நற்செய்தி 17வது வார்த்தை. அதை வாசிங்க. என் அன்பார்ந்த மைந்தர் இவரே, இவர் பொருட்டு நாம் பூரிப்படைகிறேன். நல்லா பாருங்க. நாம் கிறிஸ்துவை போல கிறிஸ்துவோடு இணைந்து நாம் என்ன செய்யறோம்? அபிஷேகம் செய்யப்படுகிறோம். அந்த கிறிஸ்துமா என்று சொல்லப்படக்கூடிய எண்ணெயின் மூலமாக தலையிலே நமக்கு பூசப்படுகிறது, அபிஷேகத்தினுடைய அடையாளம். அப்ப என்ன நடைபெறுகிறது? ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு நடைபெற்ற அதே நிகழ்வு நமக்கு நடைபெறுகிறது. தூயாவியார் இறங்கி வருகிறார். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, என் அன்பார்ந்த மைந்தர் இவரே, இவர் பொருட்டு நான் பூரிப்படைகிறேன். எல்லாரும் சொல்லுங்க, என் அன்பார்ந்த மைந்தர் இவரே, இவர் பொருட்டு நான் பூரிப்படைகிறேன். உங்களை பார்த்து சொல்லுங்க, என் அன்பார்ந்த மைந்தன் நீயே, உன் பொருட்டு நான் பூரிப்படைகிறேன். சொல்லுங்க, என் அன்பார்ந்த மைந்தன் நீயே, உன் பொருட்டு நான் பூரிப்படைகிறேன். இன்னைக்கு ஆண்டவர் வந்தா இந்த வார்த்தை நம்மை பற்றி சொல்லுவார். இதுதான் இன்றைக்கு வாழ்வினுடைய இரண்டாவது தருணம். அன்பு சகோதர சகோதரிகளே, நாம் திருமுழுக்கு பெறுகிற பொழுது என்ன நடக்கிறது அப்படின்னா மாறுகிறது. என்ன மாறுகிறது? நாம் என்ன செய்கிறோம்? கிறிஸ்துவோடு இணைந்து கிறிஸ்துவுக்குள் திருமுழுக்கு பெறுகிறோம். நாம் கடவுளுடைய பிள்ளையாக மாறுகிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எப்படி கடவுளுடைய மகனாக, அன்பார்ந்த மகனாக மாறினாரோ அப்படியே நாம் மாறுகிறோம். அதைத்தான் திருமுழுக்கினுடைய ஒவ்வொரு நிகழ்வுகளும் நமக்கு சுட்டி காட்டுகிறது. வெள்ளை நிற ஆடை நமக்கு உடுத்தப்படுகிறது. இதுவரை நீ எப்படி இருந்தாயோ தெரியாது. நீ ஏவாள் உடுத்திய இலையை இனி உடுத்த நீ தேவையில்லை. என்றிலிருந்து நீ கடவுள் கொடுக்கக்கூடிய இந்த வெண்ணிற ஆடையை நீ உடுத்திக் கொள்கிறாய். அப்படியானால் நீ பரிசுத்தமாக்கப்படுகிறாய். அதுக்கு அடுத்தபடியாக பீடத்திலிருந்து நாம் பாஸ்கா காலத்தில் திருமுழுக்கு பெற்றால் பாஸ்கா திரையிலிருந்து நமக்கு ஒளி எடுத்து நம்மிடம் கொடுக்கப்படுகிறது. என்ன வார்த்தை சொல்லப்படுகிறது? கிறிஸ்துவின் ஒளியை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லப்படுகிறது. அப்போ அந்த ஒளியை நாம எடுத்து என்ன செய்கிறோம் அப்படின்னா நாம கையில வச்சுக்கிறோம். கிறிஸ்துவின் ஒளி நமக்குள் வருகிறது. நாம கிறிஸ்துவினுடைய ஒளியை பெற்றுக்கொள்ளுகிறோம். அந்த ஒளியை நாம் அணையாது காத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லப்படக்கூடிய அறிவுரையும் நமக்கு சொல்லப்படுகிறது. அதுக்கு அடுத்தபடியாக என்ன சொல்லப்படுகிறது அப்படின்னா நம்முடைய காதிலும் நம்முடைய வாயிலும் சிலுவை அடையாளப்பட்டு என்ன சொல்லப்படுகிறது? தந்தையாகிய கடவுளின் மாட்சி விளங்க அவருடைய வார்த்தையை நீங்கள் காதால் கேட்கவும், அவருடைய விசுவாசத்தை நீங்கள் நாவினால் அறிக்கையிடவும் ஆண்டவரை உங்களுக்கு செய்தருள்வாராக என்று சொல்லப்படுது. அப்படியானால் நாம வெள்ளை ஆடை உடுத்தி கிறிஸ்து இயேசு என்று சொல்லப்படக்கூடிய ஒளியை நாம் பெற்றுக்கொண்டு ஆண்டவருடைய வார்த்தையை கேட்பதற்கும் அவருடைய விசுவாசத்தை நாம் இன்று முதல் அறிக்கையிடுவதற்கும் தயாராகிறோம். அப்படியானால் நாம் கடவுளுடைய மகனாக மகளாக மாறுகிறோம். எப்படி மாறுகிறோம் அப்படின்னா பாவம், அதன் கவர்ச்சி, அதன் தலைவன், இந்த மூவொன்றையும் நாம் விட்டுவிட்டு நாம் என்ன செய்கிறோம் அப்படின்னா நாம வெண்ணிற ஆடையையும் ஒளியையும்
நாம் பெற்றுக்கொள்கிறோம். அது எதை குறிக்கிறது அப்படின்னா, இன்று முதல் நாம் கடவுளுடைய பிள்ளைகளாக மாறுகிறோம். நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை போலவே நாம் மாறுகிறோம். இந்த உலகிலே நாம் கடவுளுடைய வார்த்தையை கேட்கவும் அவருடைய விசுவாசத்தையும் நம்பிக்கையும் நம்முடைய நாவினால் நாம் அறிக்கையிடவும் இன்று முதல் நாம் தயார் செய்யப்படுகிறோம் என்று சொல்லப்படக்கூடிய காரியம். அன்பு சகோதர சகோதரிகளே, அப்படியான திருமுழுக்கு என்று சொல்லப்படக்கூடிய திரு அவையினுடைய தொடக்க நிலை, புகுநிலை திருவருட்சாதனம் ஒரு சாதாரண காரியம் அல்ல. நாம் என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, அது ஒரு கொண்டாட்டம் என்று நினைக்கிறோம். அதனால தான் நாம் என்ன செய்கிறோம் அப்படின்னா, நம்ம நினைச்ச நேரம் நாம் திருமுழுக்கு பெற்றுக்கொள்ள வேண்டும். நம்ம நினைச்ச நேரம் நம்ம சொந்தக்காரங்களை கூட்டி திருமுழுக்கு வைக்க வேண்டும். ஏன் அப்படின்னா, சொந்தக்காரங்கள்லாம் வந்தால் தான் நமக்கு திருமுழுக்கு என்று சொல்லப்படக்கூடிய காரியம் நமக்கு எப்படி நடைபெறும் என்று நாம் நினைக்கிறோம் அப்படின்னா, நம்முடைய பொருளாதாரத்தை உயர்த்துவதாக இருக்கும் என்று நாம் நினைக்கிறோம். அன்பு சகோதர சகோதரிகளே, திருமுழுக்கு என்று சொல்லப்படக்கூடிய எல்லோரும் சேர்ந்து கொண்டாடப்படக்கூடிய ஒரு காரியம். அது யார் சேர்ந்து கொண்டாட வேண்டும் அப்படின்னா, பங்கு சமூகம் சேர்ந்து கொண்டாட வேண்டும். இரண்டாவதாக, திருமுழுக்கு என்று சொல்லப்படக்கூடிய காரியம் நம்முடைய பொருளாதாரத்துக்கான முதல் காரியம் அல்ல, மாறாக நம்முடைய ஆசீர்வாதத்துக்கான முதல் காரியம். அதை நாம் பல நேரங்களில் மறந்து விடுகிறோம். அன்பு சகோதர சகோதரிகளே, அப்படியானால் நாமும் ஆசி பெற்றவர்களாக நமக்கு திருமுழுக்கு கொடுக்கிற நேரத்திலே ஞான தந்தையாக கொடுக்கப்படுகிறவர்களும் ஆசி பெற்றவர்களாக இருக்க வேண்டும். அதனால்தான் குருவானவரிடம் கேட்கிறார்கள், இன்னொரு இடத்துக்கு நீங்க திருமுழுக்கு கொடுக்க போகிற பொழுது அவர் கோயிலுக்கு வருவாரா, அவர் திருமுழுக்கு பெற்றவரா, கோயிலில் ஒழுங்காக திருமணத்தை முடித்தவரா, அவருடைய பிள்ளைகளை கிறிஸ்தவ நெறியில் வளர்ப்பவரா என்றெல்லாம் கேள்வி கேட்ட பின்புதான் நாம் இன்னொரு இடத்திலே ஞான பெற்றவராக இருக்க அனுமதிக்கப்படுகிறோம். அப்படியானால் இந்த உலகிலே நம்முடைய பிள்ளைகளோடு சேர்த்து நம்முடைய பிள்ளைகள் புனிதப்படுத்தப்படுகிற பொழுது நாமும் புனிதப்படுத்தப்படுகிறோம். நாம் நம்முடைய விசுவாசத்தை நாம் என்ன செய்கிறோம் அப்படின்னா, திருப்பி ஒரு முறை ஆண்டவருக்குள் உறுதி செய்து கொள்கிறோம். அன்பு சகோதர சகோதரிகளே, அப்படின்னா திருமுழுக்கு என்று சொல்லப்படக்கூடியது ஒரு சாதாரண ஒரு காரியம் அல்ல. அது பாவத்தை விட்டு விடுதலும் புனித வாழ்வுக்குள் நுழைதல். அது ஒரு மேலான ஒரு நிலை. நாம் கிறிஸ்துவை போலவே திருமுழுக்கு பெறுகிறோம். நாம் கிறிஸ்துவை போலவே இந்த உலகிலே கடவுளுடைய மகனாக மகனாக புது பிறப்பினை அடைகிறோம். நாம் பாவத்துக்கு இந்த உலகிலே இறந்து போகிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிர்த்தது போலவே நாமும் இந்த உலகிலே உயிர் பெற்றெழுகிறோம். அப்படியானால் திருமுழுக்கு என்று சொல்லப்படக்கூடியது இந்த உலகிலே மேன்மையான முதன்மையான, இந்த உலகிலே கடவுளுடைய எல்லா விதமான ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்ளக்கூடிய தொடக்க நிலை திருவருட்சாதனமா இந்த உலகிலே இருக்கிறது. அது அனைத்துக்கும் தொடக்கமாய் இருக்கிறது. நம்முடைய ஆசீர்வாதத்துக்கும் நாம் இந்த உலகிலே பெற்றுக்கொள்ளக்கூடிய கடவுளின் அருளுக்கும் இந்த உலகிலே தொடக்கமாய் இருக்கிறது. அதிலிருந்து தான் நம்முடைய வாழ்வும் பணியும் தொடங்குகிறது. ஆனால் தான் இன்றைக்கு கிறிஸ்து முதலாவதாக திருமுழுக்கு பெறுகிறார். காரணம் என்ன? தன்னுடைய வாழ்வையும் பணியையும் கடவுளுக்குள் உகந்ததாக அவர் ஆரம்பிப்பதற்கு, தன்னுடைய வாழ்வையிலும் பணியிலும் தான் தீமையிலிருந்து விடுவிக்கப்பட்டு கடவுளுக்கு உகந்த மகனாக மகளாக வாழ்கிறேன் என்பதை இந்த உலகிலே நம் ஒவ்வொருவருக்கும் தெரியப்படுத்துவதற்கு. அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்களும் நானும் இந்த உலகிலே நாம் வாழுகிற பொழுது, நாம் திருமுழுக்கு பெற்ற பின்பு நாம் கடவுளுக்கு உகந்தவனாக பணி செய்கிறோம், கடவுளுக்கு உகந்த பணி இந்த உலகிலே செய்கிறோம் என்பதை நாம் இந்த உலகிலே கிறிஸ்துவை போல அறிக்கையிடக்கூடிய செய்யக்கூடிய மக்களாய் இந்த உலகிலே நாம் வாழ வேண்டும். அதற்கான ஆற்றலை பலனை கடவுள் நமக்கு தருவாராக. திருமுழுக்கிலே நாம் பெற்றுக்கொண்ட ஆற்றலை இழந்து விடாமல் இருப்போமாக. நாம் ஏவாளினுடைய பிள்ளைகள் அல்ல, மாறாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய பிள்ளைகள், பரிசுத்த ஆவிக்குள் நாம் அபிஷேகம் பட்ட பிள்ளைகள் என்பதை நம்முடைய வாழ்வில் ஒவ்வொரு தினமும் உணர்வோமாக. ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.